ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ரன் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். யூடியூப் கிரியேட்டர் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க போல். நான் வந்து டைரெக்டாக வந்து யூடியூப் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து எப்படி நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து முடியுமா முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் சேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்படி வாட்ஸ்அப்பில் வந்து நேரம் இல்லாமல் லைவ் சேட் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து இப்போ யூடியூப்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய யூடியூப் தரப்புலேருந்து யூடியூப் கஸ்டமர் ரிலேஷன்ஸு அவங்ககிட்டையும் நம்மளும் வந்து ஈஸியாக வந்து லைவ் சேட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனல் வந்து எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து தெரியப்படுத்திக்கலாம். அவங்க வந்து உடனுக்குடனே அதை வந்து ஆக்ஷன் எடுத்து என்ன ரிப்ளைவோ அது எல்லாமே நம்மளுக்கு உடனுக்குடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து முழுக்க வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இது வந்து இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண மாதிரி சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அது வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலில் வந்து டேஷ்போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்கள் சேனல் வந்து ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த இடத்துல தான் சென்டு ஃபீட்பேக்குன்னு இருக்கும். இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அது மூலிமா நீங்கள் தான் அப்பீல் பண்ண முடியும். ஒரு ஃபார்மோ இல்லை ஏதாவது கொடுத்து அப்பீல் பண்ணி அதை வந்து யூடியூப் தரப்புலேருந்து அவங்க பார்த்து உங்களுக்கு வந்து 2 days இல்லை 3 days அதுக்கு மேலேயும் ஆகலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமான அப்டேட் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சூப்பர் சேட்டுங்கிறத வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூலிமா நீங்கள் வந்து லைவாகவே அவங்க வந்து சேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் சேட் பண்ணுறீங்களோ அது மாதிரி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ரைட் சைடில் வந்து இந்த $? சிம்பிள் ஹெல்ப்னு சொல்லிவிட்டு அந்த பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனலுக்கு மட்டும்தான் சூப்பர் சேட் வந்து எனேபிளில் இருக்கும், லைவ் சேட்டு. அதையும் பார்த்துக்கோங்க. மானிட்டேஷன் எனேபிள் ஆகலைன்னோ அப்படிங்கிற சேனலுக்கு வந்து இது வந்து கிடைக்காது. இது மட்டும்தான் வரும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது கீழே வந்து நீடு மோர் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்ம வந்து லைவ் சேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா கெட் கிரியேட்டர்ஸ் ரீசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் எனேபிளான சேனலுக்கு மட்டும்தான். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கெட் கிரியேட்டர்ஸ் அதே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து ப்ராப்ளமா, இல்லை சேனல் வந்து ஏதாவது ஆக்சஸ் இஷ்யூவில் இருக்கா, இல்லை ஃபியூச்சர்ஸ் உங்களுடைய வீடியோ அண்ட் சேனல் ஃபியூச்சர்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா காப்பிரைட்டில் வந்து ஏதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுனால சேனல் அண்டு வீடியோ ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து வரும். இதில் வந்து நீங்கள் வந்து சேனல் பற்றி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் வந்து ரிவ்யூ நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தேவையில்லை. சேனல் லேஅவுட்டு அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக கெட் டிப்ஸ் டு க்ரோ யுவர் ஆடியன்ஸ்ன்னு இருக்கேன். அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகலை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைவ் சேட்டாக வந்து அவங்கள வந்து உங்களை ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமை என்ட்ரு பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு 5 minutes அல்லது 3 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய யூடியூப் காண்டாக்ட் சப்போர்ட் வந்து அவங்க ஸ்டாஃப் அவங்க வேலை செய்கிற எம்ப்ளாயர் வந்து உங்களுடைய இணையத்துக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து எடுத்துக்குருவாங்க. 3 நிமிஷம் இணைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 பேரும் வந்து லைவ் சேட் வந்து பண்ணிக்கலாம். இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே எந்த ஒரு ஃபக்காக இருந்தாலும் உங்கள் சேனல் வந்து எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அருமையான அப்டேட்னு சொல்லுவேன். எல்லா ஒரு யூடியூப் க்ரியேட்டருக்குமே ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சந்திக்கலாம். இப்போ அந்த நண்பர் கேட்டிருந்தனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து பர்சனலாக கேட்குறவங்க தான் கேட்டுக்கோங்க. எல்லா லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி, இது போல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.